மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இது தாங்க முடியாத இழப்பு. சுபாஷ் மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது. ஹெல்பிங் டெண்டன்சி அவ்வளோ உள்ளவர். எனக்கெல்லாம் ரொம்ப ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது சுகமாக நினைக்கிறவர் அவர். அன்றைக்கெல்லாம் நான், சுபாஷ், செல்வா, அஜித் அப்போ உள்ளே நுழைஞ்ச நேரம் நீ நல்லா வருவேன்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணிருக்காரு. ஏன்னே தெரியல, இது இந்த வருஷம் ஃபுல்லாகவே ரொம்ப மிகப்பெரிய சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அப்படி போகிறது மனசுக்கு வேதனை தாங்க முடியல. சுபாஷோட இழப்பு எனக்கு ரொம்ப வேதனை. ஏன்னா இன்றைக்கி சென்னையில் இருந்த மிக உற்ற நண்பர்களில் ஒருத்தர் அவர். அவருக்கும் அவருடைய ஃபேமிலி சேர்ந்த அத்தனைவருக்கும் ஆண்டவன் மன தைரியத்தை கொடுக்கணும். வணக்கம். எத்தனையோ, அதாவது நம்ம லைஃப்பில் எத்தனையோ பேர் எங்கள் ஃபேமிலிலேயோ நண்பர்களையும் இறந்துருக்காங்க. இந்த சினிமாவில் நிறைய பேர் இந்த மாதிரி இறந்துருக்காங்க. பட் இறந்து போகிற எல்லாத்துக்கும் கண்ணிலேருந்து தண்ணி வர்றதில்லை. நம்மளும் பழைய நிறைய நிகழ்ச்சிகளுக்கு நான் அடிக்கடி அழுதுருக்கேன். என் வாழ்க்கையில் நடந்தது எல்லா காரணங்களுக்கும். அந்த வகையில் நம்ம வாழ்க்கை பயணத்தில் நிறைய பேர் மண்டையிலையும், நிறைய பேர் தோல்லையும், நிறைய பேரை இதயத்துலேயும் தூக்கி பயணிப்போம். அது ஒரு இதயத்தில் தூக்கி பயணித்த ஒரு அற்புதமான உறவு இந்த டைரக்டர் கே. சுபாஷ். அவர் மிக அற்புதமான கலைஞர். நான் சந்தித்ததில் மிக அற்புதமான கலைஞர். அவர் ஒரு இயக்குனர் அப்படிங்கிறத விட எல்லாத்துக்கும் ஒரு மிகச்சிறந்த நண்பர். அவர் ரொம்ப எளிமையானவர். இன்ஃபேக்ட் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் அறிமுகப்படுத்தின பராசக்தி படத்தினுடைய இயக்குனருடைய கிருஷ்ணன் பஞ்சுடைய மகன்தான் இந்த கே. சுபாஷ். மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்த ஒரு இயக்குனர். நாங்கள்லாம் என்ன மாதிரி என்னுடைய நண்பர்கள் எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் அவர் கூட காலங்காலமாக சாப்பாடு போட்டு அவர் ஆஃபீஸ்லேயே இருந்து எவ்வளோ இயக்குனர்கள் இன்றைக்கி பேர் சொல்லக்கூடிய உச்ச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 4-5 பேர்களுக்கு ஆஃபீஸ்லேயே சாப்பாடு போட்டு அவங்களெல்லாம் தங்க வச்சு வாழ வச்சார். பட் இந்த சினிமாவில் யாரும் அதுக்கு பிரதிபலனை அவர் எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் கஷ்டப்படும்போது அதுக்கு பிரதிபலனை யாரும் செஞ்சது கிடையாது. அவருடைய வாழ்க்கை எங்களுக்கெல்லாம் ஒரு பாடம். என்னென்னா, இருக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கணும், நல்ல உறவுகளை தேடி வச்சுக்கணும். அவர்கிட்ட எவ்வளோ பணங்காசு இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் இங்கே வந்து பார்க்கும்போது ஆத்மார்த்தமான அற்புதமான நண்பர்கள், கலைஞர்கள் எல்லோரும் இங்கே கூடியிருக்காங்க. நான் சினிமா விட்டு போய் கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிடுச்சு. நான் நடிக்கிறதில்லை. அது தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கை சூழலில் நான் கொஞ்சம் சினிமா விட்டு ஒதுங்கி இருந்த இந்த நிலையில் லாஸ்ட் மந்த்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார் அவர். நான் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா பிகாஸ் அவர் என்னுடைய ஃபேன், என்னுடைய ரசிகர். அவர் எல்லா படத்தையும் ஷபாஷ் படத்தில் வந்து ஸ்கிரிப்டில் சீனே எழுத மாட்டார். என்னை நடிக்க வச்சுட்டு நான் நடிச்சிட்டே இருக்கும்போது டைலாக் சொல்லிக்கிட்டே இருப்பார். இதை பேசு அதை பேசுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். சொல்லுவார், எனக்கு ஒரு சக்தி இருந்தால் நான் உன்னை வச்சு ஹீரோ ஒரு படம் பண்ணணும், நான் ஒரு நல்ல ஒரு லைஃப் கொடுக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லுவார். மேபி எங்கூட பயணித்த நிறைய டைரக்டர்ஸில் இந்த மாதிரி வார்த்தைகளை யாருமே சொன்னது கிடையாது. மேபி எனக்கு அவருக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே வணிக ரீதியான உறவே கிடையாது. அதுதான் நாங்கள் ரொம்ப நல்ல நாட்களில் சந்தித்ததை விட எப்பப்பெல்லாம் அழுகிறோமோ அப்பப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்துப்போம், அந்த மாதிரி இருந்துப்போம். பட் லாஸ்ட் மந்த் ஃபோன் பண்ணி சொன்னார், எங்கேப்பா இருக்கேன்னாரு. சார் இந்த மாதிரி நான் வேறு ஊரில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன். என்னடா பண்ணுற, எங்கடா சினிமா விட்டு போனேன்னு கேட்டார். சார் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது சார் அப்படின்னாரு. இப்போ எங்கே சார் இருக்கீங்கன்னா, நான் எங்கேயோ இருப்பேன். இல்லை சார் உங்களை வந்து பார்க்குறேன், என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னாரு. இல்லை எதுனா என்ன கொடுக்க போகிறேன்னு, என்ன சார் கொடுக்கணும், நான் மாலை ஒன்றாந்து போடுவியா, ஒரு படம் டைரக்ட் பண்ணுங்கள் சார், வந்து பொக்கே தர்றேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன அந்த வேர்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மிக நல்ல கலைஞர்கள் இந்த சினிமா திரையுலகம் இழந்துருண்டா, நீ கவலைப்படாத, பட் ஐ வாண்ட் டு பி பேக். நீ வரணும், நீ ஆக்ட் பண்ண, நீ அதுவே எனக்கு வைக்கிற ஒரு கிஃப்ட்ரா நீ
அப்படின்னு சொன்னார். எங்கள் அம்மாட்ட சொன்னேன் நான், அம்மா எனக்கு இப்படி சொன்னாங்கம்மா ஒருத்தர் ஃபோன் பண்ணி. ஏன்னா சினிமாவில் கொஞ்சம் கேப் ஆகிட்டாவே திரும்ப ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கெலாம் உறவுகளே இன்றைக்கி கிடையாது. அந்த இதில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே புரியலை. ஒரு அருமையான மனுஷன், கிரேட் ஹார்ட். அண்ட் அப்போவே நமக்கு தெரியும் அந்த ஆள் will go heights. நான் நிறைய படிச்சிட்டேன் அவங்ககிட்ட. ஏன்னா அவன் எடிட்டிங் ரூமில் இருந்தது. அப்போ எடிட்டிங் எல்லாம் மூவியோட தானே. ஜாஸ்தி பேச வரல எனக்கு. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். God bless you, Subhash.